மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. திமுகவை சேர்ந்த சில பத்திரிகையாளர்கள், திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் இன்னும் இந்த ஒரு டாபிக்ல போறாங்க. அங்க முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போய் மற்ற வேலைகளை பார்க்கிறாரு. இங்க அமைச்சர்கள் களத்துல இறங்கி மற்ற வேலைகளை பார்க்கறாங்க. சோதனை செய்யறது, சோதனை ஆய்வு செய்யறதான வேலைகளை இதை பார்க்கறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இங்க பார்க்குற ஆட்கள் யாருன்னு தான் நான் கேட்கிறேன். மக்கள்கிட்ட இப்ப நீங்க வரீங்கல்ல, மக்கள் யாராவது குதிரை பேரத்தை பத்தி பேசுறாங்களா? இல்ல. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நான் சொல்றேம்மா, தாவேக்கால இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள்கிட்ட பேசுறேன், மற்றவர்கள்ட்ட பேசுறப்ப வரக்கூடிய தகவல்னா, பல பேர் நிற்கிறாங்க தாவேக்கால இணையறதுக்கு. பல தொழிலதிபர் நிற்கிறாங்க. பல முன்னாள் கட்சி, முன்னாள் அவங்க அப்பா காலத்திலேருந்து அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, அவருடைய வாரிசுகள் இருக்காங்க. இன்னும் அவ்வளோ பேர் இருக்காங்க. தாவேக்கா கதவு திறக்காம இருக்காங்க. இதுதான் உண்மை. தாவேக்கா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டமே வெளியே நிற்கிது, எப்படா எங்களை கட்சியில் சேர்த்துக்குவீங்கன்னு சொல்லி. அப்பேற்பட்ட நிலைமையில தாவேக்கா இன்னைக்கு இருக்கு. அந்த கட்சியை எப்படி இவங்க சாதாரணமாக மீண்டும் மீண்டும் எடை போட முடியுங்கிறத நம்முடைய கேள்வி. அருண் ஐபிஎஸ்ஐ பேசக்கூடிய அந்த யோக்கிய பத்திரிகையாளரை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா, நீங்கள் எந்த பணியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? இன்னைக்கு காரு, வீடு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. உங்கள் டாக்குமெண்ட்லாம் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. உங்களுடைய துணைவியார் பேரை இவ்வளோ சொத்து வாங்க போகிறீங்க, வாங்கியிருக்கீங்க அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் வெளியே வந்துச்சுல்ல. இந்த தூய சக்தியாக அருண் ஐபிஎஸ் பேசக்கூடிய தகுதியான நபரா நான் கேட்குறேன். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் யாசர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஆதிரா. இப்போ தமிழக வெற்றி கழகம் நம்ம ஆட்சியில் அமர்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் சரி, விமர்சனம் பண்றவங்களும் சரி, எதிர்கட்சியும் சரி, எல்லாருமே. இந்த குதிரை பேரம் அப்படின்றது உண்மையாலுமே நடந்துச்சா இல்லையா? இல்லை, அது எந்த அடிப்படையில் ஆதாரமோட பேசுகிறாங்கங்கிறது இன்னும் வெளிப்படையாக தெரியல. எந்த இடத்துலையுமே தாவேக்கால இணைந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தவர்களாக இருக்கட்டும், யாருமே இந்த குதிரை பேரத்தை பற்றி இதுதான் நடந்துச்சு, எங்களுக்கு இந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ணித்தராங்கன்னு சொல்லி யாரும் அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எந்த இடத்துலையும் பேசலையில. அப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல் இன்னும் நம்ம கடந்த வீடியோக்களில் பேசின மாதிரியே இன்னும் திமுக, இன்னும் அதிமுகவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகளுக்கு தாவேக்காவுடைய வெற்றியை இந்த நொடி வரைக்கும் கூட ஜீரணிக்க முடியாத விஷயமாக தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கிறப்போ இவர்கள் மீண்டும் 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 அந்த கட்டமைக்கிறது குதிரை பேரம். இப்போ குதிரை பேரத்தை பற்றி தாவேக்காவினர் யாராவது பேசுகிறாங்களா? அவங்க எப்படி சார் பேசல? இல்லை, இந்த விமர்சனம் வருதே சார், இதுக்கு நீங்க ஏதாவது பதில் அவங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல. செய்தி தொடர்பாளர்களோ, இல்ல அந்த சேனல்ல உட்காந்து பேசுறவங்களோ, இல்ல தாவேக்காவுடைய அமைச்சர்களோ யாராவது பேசுறாங்களா? இல்ல. ஏன்னா அவங்க கடந்து அரசை கைப்பற்றிட்டாங்க. தமிழ்நாடு அரசு எப்படி இயங்கணும், மக்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணுங்கிற அந்த அடிப்படையில அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி நடந்திருந்தா அதுல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒன்றும் நடக்கலைங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இன்றைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லி பயணம் செய்கிறாரு, மோடியை சந்திக்கிறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு, அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாங்க, சோனியா காந்தியை சந்திக்கிறாங்க. டெல்லியில் யார் யார் பெரிய தலைவர்களோ எல்லாத்தையும் சந்தித்து வாழ்த்து வாங்குறதுக்காக அவர் போகிறாரு. அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தாவேக்காவினர். இங்கே யார் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா திமுக மீண்டும் மீண்டும் அதை தான் கட்டமைக்கிறாங்க, அதிமுக மீண்டும் மீண்டும் தான் கட்டமைக்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் எந்த இடத்துலையும் அதை பற்றி பேசலை, கம்யூனிஸ்டுகள் பேசலை, ஐயுஎம்எல் பேசலை. அப்போ ஐயுஎம்எலுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு கொண்டு வருகிறாங்க. 50 கோடி வாங்கிட்டாரு காதர் மொய்தீன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு முன்வைக்கிறாங்க. அதை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து ஐயுஎம்எலுடைய தலைவரை ரொம்ப கொச்சைப்படுத்துகிற விதமாக 50 கோடி வாங்கிட்டாரு, அந்த சோபாவில் வந்தது அந்த பணம் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அது வாட்ஸ்அப்லேருந்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகுது. அப்படின்னா உங்களுக்காக குரல் கொடுத்து நின்ற ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கு திமுக தரப்புலேருந்து அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அப்படி ஒன்று நடக்கலைங்கிறத ஏன் தெளிவுபடுத்தலை? நீங்கள் இதுதான் காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் அவர் தனியார் தொலைக்காட்சி புதிய தலைமுறையில் கொடுக்கப்பட்ட பேட்டியில் ரொம்ப கிளவராக ஐயா காதர் மொய்தீன் அவர் ஒரு பதிலை சொல்லிட்டார். எந்த இடத்துலையும் முஸ்லீம்களுடைய வாக்குகள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறலை,
அப்படிங்கிற ஒரு போட்டார். கடந்த காலங்களில் நீங்கள் ஆட்சி போகிறப்பையும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலையும் ஜெயிக்கலைங்கிறத காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமாகவே அந்த பேட்டியில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ திருப்பி திருப்பி தாவேக்காவின் மீதும் இந்த தாவேக்கா அரசின் மீதும் கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்களா, ஒரு பழியை மீண்டும் மீண்டும் போட பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறோம். இல்லை 2 விஷயங்களை நம்ம பார்க்கணும்மா. 2006லேருந்து 2011 பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மைனாரிட்டி பிரீடு ஆட்சி காலத்தில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து மீண்டும் இடைத்தேர்தலை சந்தித்து திமுகவில் இணைஞ்சு அவர் தேர்தலை சந்திக்கிறாரு. அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த மாதமே கம்பம் ராமகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த மாதமே வராரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஎம் உடைய கோவிந்தசாமி திருப்பூர் எம்எல்ஏ, சிபிஎம்மோட எம்எல்ஏ அவர் வராரு. அப்போ இவங்க எல்லாமே வந்து மைனாரிட்டி பீரியட்ல ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டு திமுகவுடைய சிம்பிள்லேயே நின்று இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? அப்போ 2006லேருந்து 2011 வரைக்கும் குதிரை பேரம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல் 2011 ஆட்சி காலத்தில் 2011 திமுகலேருந்து ஆட்சி பறிக்கப்பட்டு அம்மாவுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியாக மாறுது 2011. அப்போ தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ எதிர்கட்சியாக தேமுதிக உட்கார்றாங்க. திமுக படுதோல்வி அடைஞ்ச அந்த காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இருந்த ஒரு 9 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, சட்டமன்றத்திலே மறைமுகமாக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க 9 எம்எல்ஏக்கள். நான் சொல்கிறேன் தேமுதிக எதிர்கட்சிமா, எதிர்கட்சியிலேருந்து 9 பேர் சட்டசபையில் ஆதரவு கொடுக்குறாங்க. சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏவாகவே மாறிட்டாங்க. அவங்களாம் மாறி பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அம்மாவுடைய ஆட்சி சூப்பராக இருக்குது, அம்மாவுடைய ஆட்சி திட்டங்கள் அருமையாக இருக்குது, அம்மா அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு பேசினது யாருப்பா? அந்த 9 எம்எல்ஏக்கள் யாரு? இன்னைக்கு நீங்கள் வழக்கறிஞருடைய சங்கத்தில் மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பாபு முருகவேல் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர், அவர் யாரு? எங்கிருந்து வந்தாரு? தேமுதிகலேருந்து வந்தாரு. தேமுதிக எதிர்கட்சியா இருந்த போது பாபு முருகவேலு பண்ருட்டி இவங்கெல்லாம் ஒரு படையெடுத்து 9 பேர் வந்தாங்க. இப்போ இவர்கள்லாம் யாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ நான் என்ன கேட்குறேன், 2006-11 திமுக மைனாரிட்டி பீரியட்லாம் இருந்த போது இப்போ நான் அடுக்குன கம்பம் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், திருப்பூர் சிபிஎம் கோவிந்தசாமி அம்மா ஆட்சி காலத்தில் இருந்த இதற்கெல்லாம் முதல்ல விளக்கத்தை கொடுத்துட்டு தாவேக்கா மேலே இந்த குற்றச்சாட்டை வைங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து இது வரைக்கும் திமுக அதிமுக என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் தாவேக்காவும் பண்ணுது அப்படின்ற மாதிரி எங்க பண்றாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க திமுக அதிமுக அந்த இடத்துல வந்து அவங்க மைனாரிட்டியா இருந்து சப்போர்ட் பண்ணலையா இன்னொரு கட்சிக்கு அப்படின்றத சொல்றீங்கல்ல. இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களும், அதாவது இப்போ மற்ற நான் என்ன கேட்கறேன்னா, அன்னைக்கு நடந்தது இல்ல அது குதிரை பேரமா இல்லையான்னு நான் கேள்வி கேட்கறேன். இல்ல சார், இப்போ நான் தாவேக்காக்கு வரமா, தாவேக்கா மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அன்றைக்கு நடந்தது குதிரை பேரமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அதை வந்து அப்ப இருந்த தலைவர்களும் இல்ல அப்ப அந்த இதுல ஈடுபட்டவங்களும் தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஆதிரா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ஏன் ஆதிரா அந்த டைம்ல இப்படி பண்ணாங்கிறத நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க திருப்பி என் மேல ஒரு பழிய போடுறீங்க. என்ன பழிய போறீங்க? அதுக்கான விளக்கத்தை கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், 2006-11 திமுக குதிரை பேரம் நடத்தியதா இல்லையா? 2011 தேமுதிகலேருந்து 9 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு நேரடியாகவே ஆதரவு கொடுத்தார்களே சட்டசபையில், அது குதிரை பேரமா இல்லையா? அதுக்கு எனக்கு விளக்கத்தை கொடுங்க. இல்லை சார், அந்த குதிரை பேரம் நடந்ததா இல்லையா அப்படின்றது வந்து அந்த டைம்ல அங்க இருந்தவங்க தான் சொல்லியிருக்கணும். இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல பேசலாம். இப்போ பொதுமக்களுக்கு இந்த குதிரை பேரம் நடந்ததா இல்லையான்ற டவுட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கல, அதுக்கப்புறம் சி வி சண்முகம் அவர்களை போய் அங்க மீட் பண்ணாரு அப்படின்றது தான் பல பேருக்கு வந்து டவுட்டா இருக்கு. இப்போ நான் வந்து 108 எம்எல்ஏக்களுடைய ஒரு அதீத பெரும்பான்மையோட ஒரு பார்ட்டியை வின் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பேர் குதிரை பேரமாக எடுத்துக்க முடியாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அதை ரன் அப் பண்ணி அதை மூவ் பண்ணுறப்ப சில விஷயங்களை தாவேக்க எடுக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்கது. இப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவோ ஐஇஎம்எல்லோ இல்லை சிபிஎம்மோ என்றைக்குமே தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுட்டாங்க அப்படின்னா அங்கே ஏற்படக்கூடிய சூழல் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் பாதிக்கும். ஃபர்ஸ்ட் அதுதான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு இடைத்தேர்தலுக்கு தமிழ்நாடு மறுபடியும் மூவ் ஆகணுமா, திரும்பி 40 நாள் தேர்தல் ஆணையத்தோட கண்காணிப்பில் வரணும், திரும்பி ரோட்டில் மக்களை வந்து வாகன சோதனைப்படுத்தணும், திரும்பி தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு தலைவலி. அப்போ இதை ஆதரிக்கிறாங்களா எதிர்கட்சிகளுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது
ஒரு ஆரோக்கியமா பாக்குறீங்களா இல்ல மக்களுக்கு வந்து மீண்டும் தேர்தல் வர்றதை ஆரோக்கியமா பாக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. இப்போ நீங்க மறு தேர்தல் வருது, ஒரு வேளை குதிரை பேரம் நடத்தினாங்க, அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படுது, உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுது, தேர்தல் ஆணையத்தை திரும்பி தேர்தல் நடத்த சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பி ஃபைட் ஆனாதான் அது கேஸ் கொஞ்சம் இழுத்துட்டு போய் தான் திரும்பி மறுதேர்தல் வரும். இப்போ நான் எனக்கு மறுதேர்தல் வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்ன என்ன எந்த விதத்துல பலன் கிடைக்கும்னு நான் கேட்கிறேன். இல்ல அது சாதகம் பாதகம் அப்படின்றத தாண்டி இப்போ வந்து விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு தூய சக்தி ஒரு மாற்றம் வேணும் தானே மக்கள் வந்து நான் என்ன சொல்ற வரேன், அதுதான் தூய சக்தியை நீங்க எந்த அடிப்படையில பாக்குறீங்கிறத நான் கேள்வியா வைக்கிறேன். என்னுடைய கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கும் என்னுடைய தாவேகா அரசை தொடர்வதற்குமான எடுக்கக்கூடிய சில முடிவுகள் குதிரை பேரமாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்ற குற்றச்சாட்டு 2016, 2011 இப்போ அதிமுக கடந்த 21 தேர்தலில் திமுக வெற்றி பெறணும், அதிமுக வந்து ஏகப்பட்ட பேர் இணைச்சிங்களா அங்கங்க திமுக மாவட்ட தலைவர் தலைமையில் அதிமுகவின் இணைவு பாஜகவின் இணைவு, அதெல்லாம் குதிரை பேரம் கணக்குல வருமா? இல்ல இப்ப என்ன சொல்றேன்னா அதெல்லாம் குதிரை பேரமா இருந்தாலுமே மக்கள் வந்து அதை ஏத்துப்பாங்க. ஏன்னா இப்ப அதிமுக மேலையும் சரி திமுக மேலையும் சரி ரெண்டு கட்சிக்குமே ஊழல் செய்யற கட்சி அப்படின்றது பெரும்பான்மையான மக்கள் நம்புறாங்க. அதனால ஓகே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் சொல்றேன். இதுக்கு எவிடன்ஸ் இல்லைங்கிறத நான் கிளியரா சொல்றேன். எந்த இடத்துலயுமே இப்போ 4 பேர் இணைஞ்சாங்கல்ல, இப்போ இசக்கி சுப்பையா இருக்கட்டும், மரகதம் குமாரவேலா இருக்கட்டும், இசக்கி சுப்பையா என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் போன்ற ஆட்சி எங்களுக்கு தேவைப்படுது, எம்ஜிஆர் போன்ற தலைவர் எங்களுக்கு தேவைப்படுறாரு, அப்ப நான் அந்த ஆட்சியை நோக்கியும் அந்த தலைவரை நோக்கியும் தான் நாங்க முன்னெடுத்து போறோம், அதனால நாங்க ராஜினாமா பண்றோங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. மற்ற எம்எல்ஏக்கள் அம்மாவை போல ஒரு ஆட்சி வேணுங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இவர்கள் யாரும் குதிரை பேரம் நடந்ததாக எங்கேயுமே ஒத்துக்கொள்ளலையே. அது எப்படி சார் வாங்கினவங்க ஒத்துப்பாங்க? சரி, இது இன்னொரு டவுட் எனக்கு இப்ப அதான் சொல்ல வரேன். வாங்கினவங்க ஒத்துக்க மாட்டாங்கம்மா. அடிப்படையில அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வழங்கணும்ல தாவேக்கா. இப்ப ஏதாவது ஒரு 100 கோடி அதுக்கான ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருக்கு. அந்த அன்னைக்கு நைட்டே ஒரு 50 கோடி கொடுத்து விட்டாங்களா, 100 கோடி கொடுத்து விட்டாங்களா? மீண்டும் மீண்டும் நீங்க செய்தி தொலைக்காட்சிகள்ல உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் நான் சொல்லவா, திமுகவை சேர்ந்த சில பத்திரிகையாளர்கள், திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் இன்னும் இந்த ஒரு டாபிக்ல போறாங்க. அங்க முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போய் மற்ற வேலைகளை பார்க்கிறாரு, இங்க அமைச்சர்கள் களத்துல இறங்கி மற்ற வேலைகளை பார்க்கறாங்க, சோதனை செய்யறது, சோதனை ஆய்வு செய்யறதான வேலைகளை இதை பார்க்கறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இங்க பார்க்குற ஆட்கள் யாருன்னு தான் நான் கேட்கிறேன். மக்கள்கிட்ட இப்ப நீங்க வரீங்கல்ல, மக்கள் யாராவது குதிரை பேரத்தை பத்தி பேசுறாங்களா? இல்ல இல்ல, அதுதான் சொல்ல வரேன். மக்கள் அவங்கவுங்க வேலையை டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுக்கிறாங்க, ஒரு தியரியா கையில எடுத்து இந்த வேலையை பாக்குறாங்களே தவிர மக்கள் இடத்துல எங்கேயுமே இல்லையே. மக்கள் யாரும் பேசுறாங்களா? மக்கள் கொந்தளிக்கட்டும்னு நான் சொல்ல வரேன். சரி, ஒருவேளை குதிரை பேரமாகவே இருக்கட்டும், ஆட்சி கலைக்கப்படுது, திரும்பி தேர்தலை சந்திக்க போறது தாவேக்கா தானே. மறுபடியும் தாவேக்கா 200 தொகுதிகள் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி கட்டில அமர்ந்தாங்க அப்படின்னா அப்ப இதை எப்படி எடுத்துக்குவீங்க? இல்ல இப்ப நீங்க இன்னொரு டைம் வந்து இடைத்தேர்தல் வருது அப்படின்னா, இப்ப நீங்க இசக்கி சுப்பையா அவர்கள் பத்தி சொன்னீங்கல்ல, அவர் சொன்னாரு எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி வரணும், இப்ப வந்து யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கூட இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரு ஆல்ரெடி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து இருந்த ஒருத்தர் அதை ரிசைன் பண்ணிட்டு மக்களுடைய அவர் இரட்டையில நின்னதுனாலதான் வந்து அவருக்கு ஓட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களை வந்து அவர் அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? எந்த இடத்துல நீங்க சொல்ல வரீங்க மக்களை வந்து எப்படி அவமானப்படுத்த முடியும்? ஒரு விஷயம் அப்படி கிடையாது. இப்போ என்னன்னா, நான் என்ன இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்களாம் யாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. நான் இதை திருப்பி அதை தான் சொல்ல வரேன். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி மூவ் ஆன் ஆகிறத தடுக்கிற விதமா நான் பார்க்குறேன். இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி எந்த அரசும் இந்த 108ல் அதிமுக வந்திருந்தாலும் இதே தான் பண்ணியிருக்கும், இந்த 108ல் திமுக வந்தாலும் இதே தான் பண்ணியிருக்கும், இந்த 108ல் பாஜக வந்திருந்தாலும் இதுதான் பண்ணியிருக்கும். கர்நாடகாவில் நடக்கலையா, வட மாநிலங்களில் நடக்கலையா? நடக்காத ஒரு விஷயம் கிடையாது. தங்களுடைய ஆதரவை தங்களுடைய கட்சிக்கும் தங்களுடைய அரசுக்குமான ஆதரவை அந்த ஒரு பார்ட்டி எடுக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாதுமா. அது குதிரை பேரமாக கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. இங்க அதை ஒரு பாயிண்டா வைத்து இங்க விவாதம் நடத்தப்படுகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் பாக்குறேங்கன்னா சொல்ல வரேன். நான் திருப்பியும் இங்க இப்போ இவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க மீண்டும் இடைத்தேர்தலில் விசில் சின்னத்துல நிற்பாங்க. அப்போ மக்கள் அவர்கள் குதிரை பேரம் நடந்திருக்கு எதிர்கட்சி சொல்வதை போல ஒரு குற்றச்சாட்டு வந்தா மக்கள் ஏத்துக்க போறாங்க, இல்ல ஏத்துக்காம போறாங்க. அப்பதானே நம்ம அதை முடிவு பண்ணணும். புரியுது. திரும்பி அந்த தேர்தல் வந்தா தானே நம்ம முடிவு பண்ண முடியும். இதே இசக்கி சுப்பையா, மரகதம் குமாரவேல் தோத்துட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வாதத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல மறுபடியும் அவர்கள் விசில் சின்னத்துல 2 மடங்கு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல, இது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் அந்த பிம்பம் வரும்.
புரியுதா Okay, உங்களுக்கு? புரியுது. அப்ப இடைத்தேர்தல் வரட்டும், இடைத்தேர்தலில் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது அந்த தேர்தலில் நமக்கு பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பின் மூலமாக தான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். அதற்கு முன்பே ஒரு அரசு மீது நீங்க திட்டமிட்டு நடத்துறதுங்கிறது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன். ஓகே, அதாவது மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி இவங்களே முடிவெடுத்து ஆமா insist பண்றாங்க ஆமா. அப்படின்னு. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து எல்லா ஊடகத்திலும் பார்க்க திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் கொதிக்கிறாங்க குதிரை பெறம்ட்டு. ஏன் கொதிக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். அப்ப நீங்க 2006, 2011, 2021 பண்ணதுக்கான விஷயத்தை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். அதையும் பேசணும்ல. நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருந்தா அதையும் பேசணும்ல. நீங்க ஒரு கட்சியை சார்ந்த ஆதரவாளர்களா இருக்கிறப்ப இப்ப நம்ம பேசுனா நம்மள வந்து தாவேக்காக்காரன், தாவேக்கடை காசு வாங்கிட்டேன் அப்படிலாம் கமெண்ட்ஸ்ல வந்து பேசுறது. நான் என்ன சொல்றேன், இருக்கிற விஷயத்தை நான் பேசுறேன். 2016 to 2011 நடந்தது குதிரை பேரமா இல்லையா, அதை விளக்குங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இப்ப இருக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லாதீங்க, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆமா, நடந்த வரலாறு பேசலாம்னு தானே சொல்ல வரேன். வரலாறு பேசலாம். நான் வந்து திட்டமிட்டு இந்த அரசை வந்து கவிழ்க்கிறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல நான் பாக்குறேன். இது தொடங்கிட்டாங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பேராபத்து. உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு விலகினவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு விலகுறாங்க. முக்கியமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க திமுக அதிமுக ஒன்றிணைறது எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு தானேப்பா வேலுமணி சிவி சண்முகம் பிரிஞ்சுட்டு கிடந்தாங்க. இப்ப அந்த குற்றச்சாட்டை ஏன் பேச மாட்டீங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே எடப்பாடி அவர்கள் வந்து வெளிப்படையா வந்து சார் சிவி சண்முகம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கட்டும், சிவி சண்முகம் வேலுமணி பிரிந்ததற்கான காரணம் நீங்கள் திமுக ஆதரவோட முதலமைச்சராக எடப்பாடியை ஆக்க போறாங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்ல கேள்வியே கேட்க வேணாம், அதுக்கு மற்றதுக்கெல்லாம் வீடியோ போடுற எடப்பாடி இதுக்கு வந்து ஒரு விளக்கத்துக்கான ஒரு வீடியோ போடணும்ல. உங்க கட்சிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டோம், பத்திரிகையாளர் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட நான் வந்து திமுக தீய சக்தி, நான் திமுகவை வந்து பிரச்சாரத்துல வந்து கழுவி ஊத்துனங்க, அந்த திமுகவோட நான் போய் எப்படிங்க முதலமைச்சர் ஆவேன் ஆதரவோட, அதெல்லாம் வதந்திங்க. ஒரே ஒரு வீடியோ இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க. அப்போ திமுக அதிமுக பேசுனது குதிரை பேரம் இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு வருவோம். இப்போ நான் டிவிக்கு நம்ம பேசிட்டோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடத்துறாரு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஐயா இன்ஸ்டாகிராம்ல ஐயா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனா நீங்க தோத்துருவீங்க நாங்க எதிர்பார்க்கல ஐயா அப்படிங்கிறதெல்லாம் கருத்து சொன்னாங்க. முன்னாள் முதல்வரே பேசுறாருல. ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்களும் அதிமுகவுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரை முதலமைச்சர் ஆக்கி நம்மளாம் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. இது வெளிப்படையா வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. சண்முகம் ஒத்துக்கிட்டாரு, விசிகா ஒத்துக்கிட்டாங்க, ஐஎம்எல் ஒத்துக்குச்சு, சிபிஎம் உடைய தேசிய தலைவர் ஒத்துக்கிட்டாரு. வெளிப்படையா எல்லா ஊடகங்களும் வந்துருச்சு. அதுக்கான மறுப்பு அவர் தரணுமா தரக்கூடாதா? ஆமா ஆமா. அப்ப நான் தரணுமா சொல்லுங்கம்மா. கண்டிப்பா. அப்ப 47 சீட்டு வச்சிருக்க எடப்பாடி முதல்வரா 60 சீட்டுக்கு மேல இருக்கிறவங்க ஆதரவா? இது எப்படி? இது குதிரை பேரமா இல்லையா? அதுதான் அவங்க ஒருவேளை இப்ப மீடியா நான் என்ன சொல்றேன், டிவிக்கு எதிர்கட்சியாவே இருக்கட்டுமா, விட்டுருங்கம்மா. இப்ப டிவிக்கு ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சி. எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவோட எடப்பாடி முதல்வர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கலாமா? அவங்க ஆதரவு சட்டசபையில நிறைவேறிச்சு, ஆளுநர் மூலியமா ஒப்புதலாகி எல்லா அமைச்சராகி எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கம்மா. இப்ப டிவிக்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கம்மா. அதிமுக சிறுபான்மை மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் முதலமைச்சர் ஆகிறாரு. இதற்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்த திமுக அமைச்சரவையில் இடம் பெறாம ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல குதிரை பேரம் நடைபெற்றதுன்னு தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுகவுக்கு இதற்கான பதில் என்ன? அதிமுகவுக்கு இதற்கான பதில் என்ன? சொல்லுங்க. நீங்க ஒரு நெறியாளரா சொல்லுங்க. அவங்க வந்து கடந்து போயிருப்பாங்க. இல்ல இப்ப நான் நெறியாளரா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்ப டிவிக்கு எதிர்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சி, மறைமுகமாக நாங்க திராவிட கட்சிகள் ஆதரவு கொடுத்துட்டோம், குதிரை பேரம்னா நடக்கலன்னு சொல்லுவாங்க. நடக்கலன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அவர்கள் சொன்னா அது சரி, யாரு ஊடகத்துல பேச மாட்டீங்க, விவாதத்துல பேச மாட்டீங்க. தாவேக்கா அது பண்ணிருச்சுன்னா தாவேக்கா பண்ணது தப்பு. அதுதான் சார் நான் சொல்ல வரேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? புரியுது, அதுதான் சொல்றேன். அவங்க ஊழல் கட்சிகள், அதனால அவங்க சொல்றதுல பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இவர் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது குதிரை பேரம். ஒருவேளை விஜய் அவர்கள் எந்த இடத்துல குதிரை பேரம், ஆமா இந்த இடத்துல இது நடந்திருக்கு அப்படின்னு எந்த இடத்துல சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா, தன்னிலை விளக்கம்னு ஒண்ணு இருக்குமா. இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா அது பொய் இல்லையா, அது உண்மை சான்று கண்டறியணும். வெளிப்படையா சட்டசபையில ஆதரவு கொடுக்குறாங்க.
வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்புல சண்முகம் பேசுறாரு, வேலுமணி பேசுறாரு, வெளிப்படையா விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் பேசுறாரு, வெளிப்படையா காதர் மொய்தீன் ஐயா பேசுறாரு, வெளிப்படையா இந்த எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. அப்படிங்கிறப்ப இத்தனை உண்மைகள் இருந்தும் மீண்டும் குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்றது நான் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேமா. ஓகே, அதாவது தாவேக்காவை வீழ்த்தணும் இல்ல தாவேக்கா மேல மீண்டும் அந்த பாயிண்ட்ல இருக்காங்க. கவர்மெண்ட் மூவ் ஆன் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்கிறத நான் சொல்ற வரேன். புரியுது. நான் ஆதாரமா சொல்லல, ஆனா இது வெளிப்படையா தெரியுது. மக்கள் பார்க்கட்டும், மக்கள் பாக்குறாங்க, அவங்க பார்த்து இதற்கான எவிடன்ஸோட அவங்க பேசட்டும்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சு. அப்ப இதே குற்றச்சாட்டை தாவேக்கா வைக்கும் போது திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஊடகத்துல உட்கார்ந்து பேசுறப்ப இது குதிரை பேரம் தாவேக்கா குற்றச்சாட்டு வைக்குது, அதுக்கு எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? அதை தான் நான் திருப்பி கேள்வியா கேட்கறேன். புரியுது. சரி, அப்படியே கடந்து போவோம். இப்போ வந்து 4 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. சிவி சண்முகம் அவர்களும் வந்து ரிசைன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வெளியில வர போறோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு குரூப் மட்டும் தாவேக்காளர் நாங்க சேரல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி குரூப் வந்து சபாநாயகருக்கு கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க. என்னதான் நடக்குது? ஆல்ரெடி ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்போ 3ஆ பிரிஞ்சிருக்கு. சிவி சண்முகம் உண்மையாலுமே வந்து ரிசைன் பண்ண போறாரா? என்ன நடந்துட்டு இருக்காங்க? அதான் இப்போ 3ல் 2 பங்கு ஆதரவு வந்து எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தாதான் அவர்கள் வந்து கொறடாவாக இருக்க முடியும், அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த நிபந்தனைக்கு அடிப்படையில் சிவி சண்முகம் வேலுமணி தரப்புக்கு யாரும் பெருசா ஆதரவு கொடுத்த மாதிரி இல்லை. கொடுத்தவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப லீகலைஸ்டா நம்ம பார்க்குறப்ப சில விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஒரு பொதுச் செயலாளரோ வீழ்த்துறதோ இல்லை அவர் பொதுக்குழு கூட்டி மீண்டும் எடப்பாடி பொதுச் செயலாளர் இல்லாம ஆக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய மலையை தூக்கி இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வைக்கிற மாதிரியான வேலைகள். அது எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுக்குழு நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் பொதுக்குழுல வாக்களிக்கணும், இவர்கள் எல்லாம் அணி சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான வேலை. அது ஒரு பெரிய தலைவலிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தலைவலியை தான் முன்னாடி ஓபிஎஸ்க்கு கொடுத்ததே இவங்க தான். புரியுதா? சண்முகம் தரப்பு தான் கொடுத்தாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியுது எல்லா கட்டமைப்பும் எங்கே நமக்கு ஓபிஎஸ் நிலைமை மாதிரி ஆயிடுச்சோ, திமுகவோ தாவேக்கால இணையக்கூடிய சூழல் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் வந்துருச்சு. இது இப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப ஏன்னா எல்லா அடித்தளமான வேலைகளும் எல்லா பேசிக்கான வேலைகள் எல்லாமே பண்ணி கொடுத்தது இந்த 2 பேர் தான். யாருன்னா ஐயா வேலுமணியும் சிவி சண்முகம் தான். இப்போ பண்ணி கொடுத்துட்டு அந்த மரத்தை வெட்ட முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட நம்ம போய் தான் ஆகணும்க்கூடிய சூழல் இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ட்ரை பண்ணியிருந்தாங்க, ட்ரை பண்ணது முடியல. எப்படியோ அதிமுகவை குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க. பாதி எடப்பாடி ஆக்கிட்டாரு, பாதி இவர்கள் ஆக்கிட்டாங்க, பாதி ஐயா ஓபிஎஸ் கொஞ்ச நாள் பண்ணாரு, சசிகலா அம்மா கொஞ்ச நாள் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு அந்த கட்சியை போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை கட்சி ஒன்றா இருந்து உருப்படியாக பண்ணணும் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சிவி சண்முகம் சொன்னார் ஓபிஎஸ் இணைக்கலை, நாங்கள் இணைக்க சொன்னோம். சசிகலாவை இணைக்க சொன்னோம். டிடிவியை இணைக்க சொன்னோம். டிடிவி இப்போ சேர்ந்துட்டாரு. அது டெல்லி எடுத்த முடிவு. இப்போ நான் என்ன கேட்குறேன், சசிகலா இணைவாரா அப்படிங்கிற ஒரு அதிமுகல இணைவாரா? இப்போ சண்முகம் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் எடப்பாடி எப்படி எடுத்துக்க போறாரு, கழக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க? சண்முகம் வைத்த ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைத்தாரு. அப்போ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி செக்ரேட் பண்ணி எப்படி அந்த ஜீரணிச்சுட்டு எப்படி எடப்பாடி ஏற்றுக்க போறாரு, எப்படி வழி நடத்த போறாருங்கிறது தெரியல. ஒரு ஆவேசத்தில் அவர் உண்மையெல்லாம் உளறிட்டாரு. ஒரு பக்கம் சண்முகம் குற்றச்சாட்டு வைக்கிறப்பயே ஒரு பக்கம் வேலுமணியோடைய மகனும் எடப்பாடியுடைய மகனும் உதயநிதிட்ட பேசினதா தகவல்லாம் சொல்லப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டுச்சு, செய்தி ஊடகங்களையும் செய்தியாலாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம் வெளியே வந்தோன்னா வேலுமணிக்கு ஒரு பக்கம் அச்சம், எங்கடா நம்மளை போட்டு உருட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே முன்னெச்சரிக்கையை அதிமுகவின் பக்கம் எடப்பாடியின் பக்கம் போயிட்டாரு. அப்போ அதிகாரம் எங்க இருக்கு, அதிகாரத்துடைய பலம் எங்க இருக்குன்னா அது எடப்பாடியின் பக்கம் இருக்கு. அந்த பலத்தை கொண்டு போய் ஆல்ரெடி சேர்த்தது யாருன்னா இந்த இருவர் தான். அப்ப இவங்க ஒரு ப்ரீ பிளான் இல்லாமலேயே எடப்பாடியை வந்து நிரந்தர முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருந்தாங்களோ தன்னைத்தானே அப்படி ஒரு தலைவரா எடப்பாடி தன்னை மாத்திக்கிட்டாரு, மாத்திக்கிட்டாரு, சந்திரமுகியாவே மாறிட்டாருங்கிற மாதிரி கதை தான். அப்படி இருக்கிறனாலதான் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்த அந்த பவர் ஆஃப் சென்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா தான். அவர் தான் எல்லா இடத்துலயும் போய் இவர்களுக்கு ஆதரவாகவே பிரச்சாரம் பண்ணது அவர் தான். அப்படி இருக்கிறப்ப இவர்கள் எந்த தைரியத்தில் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இப்போ சிவி சண்முகம் வந்து எங்களுக்கு தான் ஆதரவுன்னு வேலுமணி ஐயாலாம் பேசுறாரு, இருந்தாலும்
நாளை என்ன வேணா அரசியலில் நடக்கலாம். ஸோ இது ஒரு கேள்விக்குறிதாம்மா. எப்படியோ கொண்டு போய் அதிமுகவை படுகுழியில் தள்ளாமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ அதிமுகல 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க சபாநாயகர்கிட்ட. ராஜினாமா பண்ணி அடுத்த 5வது நிமிஷத்துலேயே முதல் தளத்தில் போய் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிட்ட தாவேக்கால இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையும் உடனே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக நடந்திருக்கா? எனக்கு உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல, நான் வேற கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா அது உங்களோட முடிவு தானே. ஆமாம். நான் வாங்கன்னு வேற கைப்பிடிச்சி இழுக்கிறாங்களா? எனக்கு புரியல. இப்போ தாவேக்காவுக்கு நான் எப்பயுமே சொல்கிறேன், வெற்றி பெறுவதற்கு முன்பே ஒரு வியூ இருந்துச்சு தாவேக்கா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேம்மா, தாவேக்கால இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறேன், மற்றவர்கள்ட்ட பேசுகிறப்ப வரக்கூடிய தகவல்னா பல பேர் நிற்கிறாங்க தாவேக்கால இணையறதுக்கு. பல தொழிலதிபர் நிற்கிறாங்க, பல முன்னாள் அவங்க அப்பா காலத்திலேருந்து அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, அவருடைய வாரிசுகள் இருக்காங்க, இன்னும் அவ்வளோ பேர் இருக்காங்க. தாவேக்கா கதவு திறக்காம இருக்காங்க. இதுதான் உண்மை. தாவேக்கா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டமே வெளியே நிற்கிது, எப்படா எங்களை கட்சியில் சேர்த்துக்குவீங்கன்னு சொல்லி. அப்பேற்பட்ட நிலைமையில தாவேக்கா இன்னைக்கு இருக்கு. அந்த கட்சியை எப்படி இவங்க சாதாரணமாக மீண்டும் மீண்டும் எடை போட முடியுங்கிறதா நம்மளுடைய கேள்வி. நீங்கள் சும்மா தாவேக்காவோட உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் விசாரிச்சு பாருங்க. இந்த மாவட்டத்திலேருந்து இவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு, பல கோடிக்கு சொத்துக்கு அதிபதி அவர் வராரு. சில இடங்களில் தாவேக்கா அவங்கள ரிஜெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தூய சக்தியுடைய வேலை அதுதானே. அப்போ அதை சரியாக தானே பண்ணுறாங்க. இப்போ இவர்களை இணைத்தவர்கள் இவர்களை விட பலம் அதிகமாக உள்ள பலசாலிகள் வெளியே நிற்கிறப்ப ஏன் தாவேக்கா அவர்களை இணைக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சொல்லுங்க அதுக்கு பதில். அதை தான் சொல்ல வரேன். அப்போ அந்த இடத்துல நம்ம தூய சக்தியாக பார்க்குறோம். இப்போ வரவங்க எல்லாத்தையுமே இணைக்க வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை. ஆனால் வருவதற்காக லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வெளியே இருக்காங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தாவேக்காவோட தேவை அப்படின்றது அந்த பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறவங்கள இருக்கு. அது தாவேக்காவுடைய தலைவருக்கு பிடிக்கல. அவருக்கு எப்ப தேவைங்கிறப்ப தானே அவர்களை இணைக்க முடியும். அவருக்கு சரியான ஆளாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனவர்கள் எல்லாம் 70-60% பேர் மாவட்ட தலைவர்களா இருந்தவங்க, மக்கள் இயக்கத்துல வெயிலையும் மழையிலையும் நலத்திட்ட உதவிகள் செஞ்சவங்க, முட்டை ரொட்டி பால்னு அந்த திட்டத்தை வந்து வாரம் வாரம் கடைபிடித்து செஞ்சவங்க. அவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்பு தான் பின்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வருவதற்காக அவ்வளோ பேர் இருந்தாலும் ஏன் இணைக்காமல் இருக்கார்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல தாவேக்கா சரியான பாதையில் போறாங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுதுங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். அப்போ மீண்டும் மீண்டும் ஒரு கட்டமைப்பு வைக்கப்படுதுங்கிறத நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். இப்போ பெரும்பாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் நான் ஏன் இதை அடிக்கடி எல்லா நேர்காணலையும் சொல்றேன் அப்படின்னா, இன்னும் சில அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அதிகாரிகள்லாம் வந்து திமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது பயன்பட்டிருப்பாங்க, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது அந்த தோல்வியை இன்னும் சகித்து கொள்ள முடியாத சூழலில் இருக்காங்க. இப்போ சில குற்றச்சாட்டுகள் தாவேக்கா மேலே வைக்கப்படுது. நீண்ட காலம் அவகாசம் வேணுங்கிற ஒரு பக்கம் ஒரு தேவை இருக்குது தாவேக்காவுக்கு. அப்படிங்கிறப்ப இந்த அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பழி போட முயற்சிக்கிறாங்க தாவேக்கா மேலே. சில இடங்களில் மின்வெட்டு, சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் என்ன கேட்குறேன், திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த அதிகாரிகள் இந்த ஊழியர்கள் இப்படி தான் செயல்பட்டீங்களா? ஃபோனை எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்குறது அவங்க வேலை ஈபியில்? நான் கேட்குறேன், காவல்துறைக்கு இதுதான் வேலையா? அப்போ இவ்வளவு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப்ல இப்போ தாவேக்காவுக்கு டைம் இல்லை. 20 நாளில் இத்தனை கொலைகள், இத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கோவை சிறுமியா அக்யூஸ்டை பிடிக்காமல் இருக்காங்களா? அக்யூஸ்டை பிடிச்சி நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி ஒப்படைச்சிட்டாங்க. இந்த 2 கானா பாடகர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ அவர்கள் என்ன பிடிக்காம இருந்தாங்களா? அக்யூஸ்டை பிடிச்சி சப்மிட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கே வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்கே மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் அங்கே நடக்குது. ஒரு அதிகாரிகளோ ஊழியர்களோ அரசு ஊழியர்களோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாவேக்கா அரசை ஏற்றுக்காமல் இருக்காங்க. அதை அதிகாரிகளுக்கும் அது பிரச்சனையா இருக்கு. ஆமா, பிரச்சனையா இருக்கு. அதை தாவேக்காவுடைய அமைச்சர்களோ இல்லை கட்சியை சார்ந்தவர்களோ அது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி எந்த இடத்துல லாக் ஆகுது. இந்த 20 நாள்லங்கிறது யாருனாலுமே வந்து அரசை ரன் பண்ண முடியாது, டைம் எடுக்கும். இப்போ கூடுதலாக சில பேர்லாம் முன்னாடி சொன்னாங்க, திமுகவுக்கு கொடுப்பதை விட இன்னும் அதிகமான டைம் பீரியட் கொடுக்கணும். அதே போல் பொன்மாணிக்கவேல் ஐயா முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் சொல்றாரு 1 வருடமாவது தாவேக்காவுக்கு வேணுங்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த 20 நாளில் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டை வைத்து எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்த தாவேக்கா கொஞ்சம் சூதனமாக பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்ல வரேன். அரசு அதிகாரிகள் யார் வேலை செய்யலை?
உடனே அவர்களை பணியிடம் நீக்குங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்கள வச்சு நீங்கள் அரசு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அலட்சியமாக மக்கள்கிட்ட பேசுறியா, சஸ்பெண்ட் பண்ணு. பொலைட்டா போலீஸ் இல்லையா மக்கள்கிட்ட, சஸ்பெண்ட் பண்ணு. திமுக செஞ்ச தவிர நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். உடனே தூக்கு. முதல்வன் படத்தில் அர்ஜுன் என்ன செய்வாரோ அதை செய்யுங்க. அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டுமா? ரேஷன் கடையில மக்களுக்கு மதிப்பு இல்லை, மக்களுடைய பொருட்கள் சூறையாடப்படுது, சுரண்டப்படுதா, சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த ஸ்டாஃபை. அவங்கள வச்சு நீங்க அரசு லட்சக்கணக்கான இளைஞர் வேலை இல்லாம இருக்கான், அவனுக்கு வாய்ப்பை கொடுங்க. டிஎன்பிசி எக்ஸாம் கொண்டு வாங்க, ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க. வேலைக்கு அவ்வளவு பேர் காத்திருக்கான் நேர்மையானவன், அவனை நீங்க தூக்கி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்ல வரேன். முதல்வர் அதற்கான வேலைகளை செய்யறாரு, நானும் கேள்விப்பட்டேன். அந்த வேலைகள்லாம் சிறப்பாக செய்யறாரு. இப்ப இந்த அதிகாரிகள் உங்க அரசுக்கு அவப்பேரை ஏற்படுத்துறாங்களா? அந்த அதிகாரி தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதிய அதிகாரிகளை நியமனம் செய்யுங்க. ஒன்று அவர்கள் இழப்பதனால் இந்த தாவேக அரசுக்கு எந்தவித யூஸும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அதனால உங்களை மீண்டும் மீண்டும் இவர்கள் படுகொலியில் தள்ள பார்க்கிறார்கள். முதல்வர் அவர்கள் உஷாரா இருக்கணும். முதல்வர் அவர்கள் இந்த அதிகாரிகள் நியமனம் மற்றும் மற்ற ஆலோசகர்கள் மற்ற துறைகளில் கவனம் செலுத்தணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. சட்டம் ஒழுங்குல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்வார். டைம் வேணும், நிச்சயமா சரி செய்வாங்க. சரி செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. டிஜிபி நியமனம் இருக்கு, நியமனத்திற்கான விரைவான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மேகதாது அணைக்கு கடிதம் கொடுத்திருந்தாரு, காவேரி பிரச்சனைக்கு கடிதம் கொடுத்திருந்தாரு, இதற்கு சந்திக்கிறதுக்கு மரியாதை நிமித்தமாக டெல்லிக்கு போயிருக்காரு. இதெல்லாம் லெட்டர் கொடுப்பாரு, எல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப சில அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் தடுமாற்றம், அதை ஏதோ ட்ரோல் பண்ணிட்டு எந்த அமைச்சர் பேசாம இருந்தாங்க? புரியுது. மதுரையில இதை போட்டு தர்மகோலை போட்டு மூணாரு. செல்லூர் ராஜா. அப்ப அவர் செய்யாத கூத்தா இவங்க செஞ்சுட்டாங்க. ரொம்ப கிளவரா இருக்காங்கம்மா. வேளச்சேரி எம்எல்ஏ, அவர் மினிஸ்டர், இப்போ அவரெல்லாம் பேசக்கூடிய, அவரெல்லாம் படித்தவர், அவரெல்லாம் ரொம்ப கிளவரா தான் இருக்காரு. அவரை போட்டு இவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. தலைமையை மீறி, முதல்வரை மீறி அவர் ஒரு இஷ்யூவை பத்தி அவர் எப்படி பேசுவாரு? யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது? யார் இந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ண சொன்னது? இப்போ அவர் ஆமா நாங்க கச்சத்தீவை மீட்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா மீட்ட முடியும் இல்லம்மா? நான் கேட்கிறேன். அதையும் ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் சொல்றாரு. இவர் எப்படிங்க விஜயை மீறி சொல்றாருங்க, முதல்வரை மீறி சொல்றாருங்க, பொதுச் செயலாளரை மீறி சொல்றாருங்க, அதிகாரிகளை மீறி இந்த மினிஸ்டர் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா எல்லாத்துக்குமே குறை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. குறை நடந்ததுன்னா விமர்சனம் செய்யுங்க, எல்லாத்தையுமே நீங்க குறையா பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. கச்சத்தீவு மேட்டர்ல ஒரு அமைச்சர் எப்படிமா முடிவெடுக்க முடியும்? ஆமா, கடந்த ஆட்சியில முன்னாள் முதல்வரே முடிவெடுக்க முடியலையே. இப்ப நம்ம அதுக்கு வருவோமா? கச்சத்தீவை மீட்போம், இஸ்லாமிய சிறைவாசிகளை மீட்போம், தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களே, அதெல்லாம் எங்க சார் போச்சு? நீட்டு வந்தா நாங்க தான் பாதுகாவலன்னு சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் நீங்க பதிலடி கொடுங்க. மொத்தம் இந்த அமைச்சர்களை கிண்டல் பண்றீங்க. ராசா ஒரு பதிவு பட்டு ஓடுறாரு எம்பி. அப்ப நீங்க எதை இங்க கட்டமைக்க பாக்குறீங்க? இப்போ உங்களுக்கு புரியுதா? தாவேக அரசு மீது தொடர்ந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. அது ஆபத்தானதுன்னு நான் சொல்ல வரேன். அது மக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்குமா, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இவர்கள் அரசு துறை அதிகாரிகளை களை எடுக்கணும், கருப்பு ஆடுகளை தாவேக களை எடுக்கணும். அந்த கருப்பு ஆடுகள் உங்க ஆட்சிக்கு தேவையில்லை. அதுல ஒரு மிகப்பெரிய விமர்சனமா வருது. இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல கூட நீங்க சொன்னீங்க, இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஒவ்வொரு துறையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்களா, ரொம்ப திறமையானவங்களா தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ரீசெண்டா அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மேல ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுது. அவர் ஒரு பெரிய ஊழல் பண்ற ஒருத்தர், ஒரு நிறைய லஞ்சம் வாங்குற ஒருத்தர், கட்ட பஞ்சாயத்து. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது யாருன்னு நான் கேட்கிறேன். ஊடகத்திலேயே பல பேரும் அந்த விமர்சனங்களை அவர் மேல என்ன சொல்றேன், அந்த குற்றச்சாட்டு அருண் ஐபிஎஸ் இவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்காரு, இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அந்த யோக்கியர் யாருன்னு நான் கேட்கிறேன். சமூக வலைத்தளங்கள்ல பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான். ஆமா, நான் அதுதான்மா, அந்த அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. அருண் ஐபிஎஸ் பேசக்கூடிய அந்த யோக்கிய பத்திரிகையாளரை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, நீங்க எந்த பணியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டீங்க? அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? இன்னைக்கு காரு, வீடு எல்லாம் வாங்கியிருக்கீங்க, உங்க டாக்குமெண்ட்லாம் சோசியல் மீடியாவில் வந்துச்சு, உங்களுடைய துணைவியார் பேல இவ்வளோ சொத்து வாங்க போறீங்க, வாங்கியிருக்கீங்க அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் வெளியே வந்துச்சுல்ல. இந்த தூய சக்தியா அருண் ஐபிஎஸ் பேசக்கூடிய தகுதியான நபரா நான் கேட்குறேன். ஐயா, அவர் படித்தவர், காவல்துறை அதிகாரி, ஐபிஎஸ், அவரை நீங்க குறை சொல்றதுக்கு நீங்க கரெக்டான ஆளா அப்படிங்கிற கேள்வி கேட்குறேன். இப்போ நான் உங்களை சிறையில் அடைத்ததுலேருந்து சிறையில் உங்களுக்கு லாயர் வைக்கணும். லாயர் யார் வச்சா? லாயருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தீங்க? அந்த கணக்கு வழக்க நீங்க வெளியே சொல்லுங்க. நம்ம கேட்குற கேள்வி கரெக்டு தானம்மா? அப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்து? நான் ஒரு வேலையில இருந்த அரசு வேலையில விட்டுட்டு நான் சில வரக்கூடிய இந்த சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு எனக்கு ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்கம்மா.
அந்த சோர்ஸ் வந்து ஆதிராவை பற்றி ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க. ஆதிராக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி உன்னை பற்றி இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்குது, எவ்வளோ தரேன், நான் வீடியோ போடணுமா போட வேணாமா, அப்போனா ஆதிரா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்படி பிழைப்பு நடத்தக்கூடிய இவர்கள் ஒரு ஐபிஎஸ் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறத மக்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்வர் விஜய்க்கே இவர் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இவர் இல்லைங்கிறத நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் யாரு? நீங்கள் யார்? உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? சும்மா கடந்தவருக்கு இவ்வளோ சொத்து மதிப்பு யார்? உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களை ஒரு ஊடகத்தை நடத்த சொன்னது யார்? அந்த ஊடகம் அலுவலகம் இருந்துச்சு இல்லை, அதுக்கு நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுத்துருக்கீங்க, அந்த விவரத்தை கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஐபிஎஸ் போங்க. ஒரு முதல்வர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பேசக்கூடிய தகுதி இல்லாத நபர் அவர். முதல்வர் விஜய் அவர்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இவர் இல்லைம்மா. இவர் வந்து என்னன்னா நம்மளை கூட வச்சுக்கணும், நம்மளை கூட வச்சுட்டு இவர் சொல்றதெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணோம். அப்படி ஒன்றும் தரங்கெட்ட இடத்துல தாவேக்கா இருக்கு. இவர் ஒரு பெரிய மாசிவ் மேஜிக் காமிச்சு நிற்கிறாங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும். அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இவர் சொல்ற ஆலோசனை கேட்க வேண்டிய, உங்களுக்கு பர்சனல் பிரச்சனை பர்சனலாக வச்சுக்கோங்க. நீங்கள் அவர் சொத்து விட்டு அவர் இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டாரு, இவர் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாருல்ல, நீங்கள் என்ன சார் பண்ணீங்க சார்? ஒரு 3 கோடி ரூபா வீடு வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு சார். அதில் உண்மை இல்லைன்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, நான் சொல்ல வரேன். மற்றதுக்கெல்லாம் வீடியோ போடலாமா, ஆரம்பிக்கலாமாங்கிறீங்கல்ல. உங்கள் சொத்து பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, ஆரம்பிக்கலாம் சார், வாங்க. நீங்கள் ஒரு முதல்வர் நியமிக்கிறாரு, அந்த நியமனத்துக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க, ராஜகுருக்கள் இருக்காங்க. அதை சொல்லக்கூடிய தகுதி உனக்கு என்ன இருக்கு? அதை தான் நான் கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா? சிவி சண்முகம் வீட்டிற்கு எதுக்கு போனீங்க? நீங்கள் ஒரு பத்திரிகையாளருங்க, சிவி சண்முகம் வீட்டுக்கு எதுக்குங்க போனீங்க? கம்ப சுத்துற வேலையாங்க? நான் கேள்வி கேட்பேன்ல. முதலமைச்சர் போனதுனால கூடவே அவரும் போயிருக்காரு. அதற்கப்புறமா இவர் விடுதலை ஆகி சிறையிலேருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சமாதானப்படுத்த இவர் போயிருக்காரு. நீங்க உங்கள் பத்திரிகையாளருக்கு கம்ப சுத்துற வேலை அங்க என்ன வேலை அதிமுகல? அதுக்கு அதை பத்தி பேசலாம்னு நான் சொல்ல வரேன். நீங்க அருணை பேசுறீங்களே, வாங்க இதை பத்தியும் பேசலாம். அதை தான் நான் திருப்பி சொல்றேன். அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு வைக்கல, அது வேற பாயிண்ட் ஆஃப் வியூமா. இங்க தாவேக அரசு ஒருத்தரை நியமிக்குது அப்படின்னா நியமிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதை தான் நான் கேள்வியை கேட்கிறேன். அவர் திமுகவுடைய ஆளு, அதிமுகவுடைய அதெல்லாம் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்வருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சிவி சண்முகம் இல்லத்திற்கு எதுக்கு போனீங்க? நீங்க நேர்மையானவர், அவர் வீடியோ லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்கம்மா, அது ஒரு பைத்தியக்காரத்தனம் நான் சொல்ல வரேன். இப்ப நான் 10 வருஷமா பத்திரிகையாளர் இருக்கேம்மா, இன்னும் வாடகை வீட்டில் இருக்கோம் நாங்களாம். இப்ப பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வந்தவர் அவர் சொந்த வீட்டில் இருக்காரு. அப்போ எங்களுடைய நேர்மைக்கும் அவருடைய நேர்மைக்கும் நான் அவரை ஒருபோதும் பத்திரிகையாளர் எடுத்துக்க மாட்டேன். நாங்கள் வெயிலையும் மழையிலும் செய்திகளை சேகரிச்சிருக்கோம், வெள்ளத்தின் போது எடுத்திருக்கோம், புயலின் போது எடுத்திருக்கோம். நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வளர்ந்துருக்கோம்னா அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு ஆதரவு மிக்க நிலை இருக்குமா? இவருக்கு எப்படிமா சொத்து வந்துச்சு? முதல்வர் விஜய்க்கே இவர் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இன்னும் பெரிய ஜாம்பவான் கிடையாது இவர். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீங்க, உங்கள் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் அதிமுகவுக்கு கம்பு சுற்றுனீங்க, ஐயா எடப்பாடிக்கு கம்பு சுற்றுனீங்க, அந்த வேலையை தொடர்ந்து பாருங்க. திமுகவுக்கு எதிரான விஷயங்களை உட்காந்து பேசுனீங்க, அது எப்படி டாக்குமெண்ட் வந்துச்சு, உங்களுக்கு எந்த சோர்ஸ் வந்துச்சு, அந்த சோர்ஸ் மூலயமா எவ்வளோ சம்பாரிச்சிங்க, அதை பற்றிலாம் ஒரு வீடியோ போடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் நேர்மையானவனாக இருந்தால் ஆதிராவை அந்த வேலையை பண்ண வேணாம்னு சொல்லணுமா? நான் அந்த குற்றச்சாட்டை பண்ணிட்டு ஆதிராவை அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல எந்தவித நியாயம் இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அருண் ஐபிஎஸ் நியமித்ததுக்கு சரியான தேர்வா? அது முதல்வர் முடிவெடுத்த விஷயம். முதல்வரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் எடுத்த முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, அவர் திமுகவுடைய ஆதரவாளர் அருண் ஐபிஎஸ். இதே அருண் ஐபிஎஸ் தான் தொந்தரவு தராருன்னு ஆதவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நிர்மல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. தாம் பொருள் எடுத்து சம்பவம் பண்ற ஒரு விஷயமா இது எடுத்துக்கலாம்ல. அருண் ஐபிஎஸ் வைத்து திமுக இருக்கக்கூடிய புகார்களை, திமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் செய்த புகார்களை வைத்து அருண் ஐபிஎஸ்ஸையே கைது செய்ய வைத்தாருன்னா சம்பவம் இல்லையா? அருண் ஐபிஎஸ் வந்து அவங்கள தப்பிக்க வைக்கிற விஷயங்களை பண்ணிட மாட்டாரா? அதை பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே, சரி, விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் விஷயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு முதல்வருக்கு பின்பு இருக்க வரையும் முதல்வர் ஆட்சியையும் குறை சொல்வது எந்த இடத்துல? 20 நாள் தாங்க ஆகுது. நீ இப்பதான் சிறையிலேருந்து வெளியே என்னை விட்டதற்கே நன்றின்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த முதல்வரை விமர்சனம் செய்யறாரு, அந்த முதல்வருக்கே ஆலோசனை சொல்றாரு. அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு அப்ப நம்ம இதையே எடுத்துக்கலாமா? அந்த ராஜகுருவா ஒருத்தர் இருக்காருன்னு இவர் சொல்றாரு, ஒரு பத்திரிகையாளரை. அந்த ராஜகுருட்ட முடிவு எடுக்காமலே உங்களுக்கு விடுதலைக்கான விஷயங்களை முதல்வர் செஞ்சிருப்பாரு. கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன்.
எல்லாத்துக்கும் குறை சொல்லாதீங்க, கொஞ்சமாக வந்து நன்றி விசுவாசம் இருக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கன்னு தான் சொல்ல வரேன். அங்கேயும் ஏன் வாய் வைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. அதிமுகவோட ஆதரவுனா அதில் அந்த நிலைப்பாட்டில் இருங்க. அதை தான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. பல புதிய தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். உங்களுடைய காலத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றிம்மா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை